Hi friends, welcome to Dynamic Studio. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான நெக் டிசைனை எப்படி நம்ம நார்மல் நெட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்வ் லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எஸ் கொடுத்தா அடுத்து இப்படி ஆப்போசிட்டில் எஸ் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியே நம்ம பேக் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம வளைச்சி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான பேப்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் டியூப் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டு ஷேட் எடுத்திருக்கேன். அந்த பிக்சரில் வந்து சில்வர் ஷேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் அந்த ஷேடையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ் லைன் ஃபுல்லாகவே, இந்த வளைஞ்சு வர வேவ் லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த டியூப் பீட்ஸை கொண்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேவ் லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ண அப்புறம் அதோட சென்டரில் நம்ம இந்த க்ரீன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே எல்லா அந்த கர்வ் லைன் நடுவுலையும் க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் கொண்ட ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை சுற்றி சுகர் பீட்ஸை கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 6 சுகர் பீட்ஸை கொடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்டோன் இதை விட பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் தான் அந்த பிக்சரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அடுத்த சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்மால் சைஸ், கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான். அந்த குந்தன் ஸ்டோன்லேயே இது வந்து 2வது சைஸ், ஸ்மால் சைஸ்லேயே இது 2வது சைஸ். நீங்கள் இதுக்கு அடுத்த சைஸ் 3வது சைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சுற்றி இந்த மாதிரி சுகர் பீட்ஸை கொஞ்சம் கேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். 6 சுகர் பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கோல்டு ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஜர்தோசியை கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் போர்ஷன் மட்டும் நம்ம கோர்த்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் வழக்கம் போல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணல நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த ஜர்தோசியை வளைச்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு பீஸ்க்கும் நடுவில் இதே மாதிரியே வேவி லைன் மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வளைச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, வளைச்சி அதே மாதிரியே இங்கே பீட்ஸை சுற்றி வளைச்சி நம்ம வேவி லைன் மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வளைச்சி மறுபடியும் அங்கேயே வளைச்சி வெளியில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்த பீடை சுற்றுறேன். ஸோ பாதி லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே வெளியில் போயிட்டு அடுத்த பீடை நம்ம வளைச்சி கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரியே வேவி லைன் மாதிரியே வளைச்சி இந்த ஜர்தோசியை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இந்த பீட்ஸை சுற்றி. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதும் ஜர்தோசியை கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக லூஸ் பண்ணி விட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி லூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுதான் இதே மாதிரியே நம்ம இந்த வேவி லைனுக்கு நடுவில்லாம் இந்த ஸ்டோன்ஸை கொடுத்து சுகர் பீட்ஸை கொடுத்து அதுக்கப்புறமா ஜர்தோசியை கொடுத்து
இந்த ஃபுல் லைனும் ஃபில் பண்ணிக்கிறோம். கீழே இந்த மாதிரி பால் செயினை கொடுத்துருக்கேன். நான் பால் செயின் பிக் சைஸை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பேக்கையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய டிசைனிங்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ், அதற்கான ஐடியாஸ் நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.